Okay, we'll start the lesson. Is it right? Can you hear me? Is it clear? Apesra clear tane? Right, okay. Okay, we'll start the lesson. We are now in Fundamentals of Computer System, that is Unit 2. In Unit 2, final part, we are there. So we are discussing devices used in computer network. Is it? Right? One of important part. That's what we are discussing. Okay. Transmission mode and all we discuss. After that, we discuss about devices used in computer network, right? இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோன்ற நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு we discuss லாஸ்ட் டைம் என்ஐசி என்ஐசி சம்மந்தமாக நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணினேன். ஆஃப்டர் தட் we discuss about network switch and network hub. இந்த ஸ்விட்சுக்கும் ஹப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸையும் நான் சொன்னேன். நான் இதில் திருப்பி நான் இந்த நெட்வொர்க் ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸில் இருந்து நாங்கள் போவோம். நான் திருப்பி கொஞ்சம் ஞாபகம் பண்ணுறேன் பிகாஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், இப்போ நாங்கள் எடுப்போம் பிள்ளைகள் இப்படி ஒரு நெட்வொர்க் கொண்டு இருக்குது. ரைட், கன்சிடர் திஸ் நெட்வொர்க். ரைட், வில் சே திஸ் இஸ் அவர் ஹப். இதை நாங்கள் ஹப்பை போட்டான்னு எடுப்போமே. ஹப் வந்து இன்டெலிஜென்ட் இல்லாத ஒரு டிவைஸ்னா, ரைட், நாட் இன்டெலிஜென்ட். ரைட், திஸ் இஸ் வில் சே திஸ் ஒன். We'll say this is switch, network switch. Right, இது வந்து switch ன்னு எடுப்போம். network switch. Okay. இப்போ இந்த hub அல்லது switch, right? What is the use of this hub or switch? Whatever it is, the use of this device is connecting computers to a network. To a network. இதெல்லாம் கம்ப்யூட்டர்னு எடுப்போம். இதெல்லாம் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்? கம்ப்யூட்டருக்கு ஒரு கேபிள், இந்த ஹப்புக்கு ஒரு கேபிள் அடித்து அதோட கன்ஃபிகரேஷனை நாங்கள் சாஃப்ட்வேர் கன்ஃபிகரேஷன் கொஞ்சம் மீக்கிற இந்த சாஃப்ட்வேர் கன்ஃபிகரேஷனை போட்டனால் இதெல்லாம் ஒரு நெட்வொர்க்குள்ளுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேயா? சேம் ஆஸ் ஸ்விட்ச்லேயும் இதே வேலையை செய்யலும் இதே மாதிரி. ரெண்டுடையும் வேலை உண்டு தான், சேம். விளங்கிச்சா? இந்த மாதிரி எங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணலும். ரைட், நாங்கள் RJ45 கனெக்டர் இருக்கிற RJ45 போர்ட்டுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிற கனெக்ட் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி நாங்கள் கனெக்ட் பண்ணான்னு வைப்போம். ரெண்டும் ஒரே நெட்வொர்க்ஸ், ரெண்டும் நெட்வொர்க். The purpose of this hub or switch is connecting two or more computers or computer devices to a network. அதுதான் அவரோட வேலை. ரைட், இப்போ இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னால் இந்த ஹப் வந்து ஸ்லோ. எதோட கம்பேர் பண்ணக்கொள்ள சுவிட்சோட. சுவிட்ச் வந்து ஸ்பீட். ரைட், அடுத்து ரெண்டாவது டிஃபரன்ஸ் வந்து என்னென்றால் இந்த ஹப் வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ். ஹாஃப் டூப்ளெக்ஸ்னா என்னது? எப்படி ஸ்லோ எங்களுக்கு தெரியும் தானே. ஹாஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ் நாங்கள் படித்தோம், ஞாபகம் தானே. ஹாஃப் டூப்ளெக்ஸ், what do you mean by half duplex communication mode? What do you mean by half duplex communication mode? Half duplex என்ன வார? Right, half duplex சொன்னால் both direction data transfer possible direct in both direction, but it at a time should be a one direction. Right, இதில் ரெண்டு டிரெக்ஷன்லையும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பாசிபிள். இப்படியும் போகலும். ஆனால் அட் அ டைம் ஒரு நேரத்தில் எது சரி ஒரு திசையில் தான், ஒரு டிரெக்ஷனில் தான் டேட்டா போக வேணும். அதான் வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ். ரைட், அப்போ ஹாஃப் டூப்ளெக்ஸ் என்ன நடக்கும்? ரைட், half duplex incident, that is slow. That one is slow. Data transmitted through only one direction. Yeah, right. But both direction is possible. At a time, one direction is possible. Right, that's the nine point. Full duplex incident, at the same time, both directions are possible.
ரெண்டு திசையிலையும் வந்து என்ன செய்யும், டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து ஸ்பீட் கூட ரீசனும் அதுதான். அப்போ இந்த சுவிட்ச் வந்து ஃபுல் ஃபுல் டூப்ளெக்ஸ், சுவிட்ச் இஸ் ஃபுல் டூப்ளெக்ஸ், ரைட். அதையும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக உங்களுக்கு எழுதிடலாம். ரைட். த நெக்ஸ்ட் திங் இஸ், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு சொன்னால் அடுத்தது வந்து இப்போ சொல்லுவோமே, இந்த கம்ப்யூட்டர் வந்து ஏ என்று எடுப்போம். ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப் என்று எடுப்போம். ரைட். சேம் ஆஸ் இன் ஸ்விட்ச், திஸ் இஸ் ஏ, பி, சி, டி, இ, எஃப். We'll assume computer A need to send the data to D. ஏயிலிருந்து டிக்கு ஒரு டேட்டா ஒன்று அனுப்பணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் ஏ வந்து இப்படி ஹப்புக்கு அனுப்பும். ஏ ஹப்புக்கு அனுப்பினால் ஹப்புக்கு எது டின்னு சொல்லி தெரியா, என்ன செய்யுமாப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறப்ப? ஹப்புக்கு வந்து டியே தெரியா. ஹப் இஸ் நாட் அன் இன்டெலிஜென்ட் டிவைஸ். ஹப் என்ன செய்யறேன்னு சொன்னால் அந்த டேட்டா வந்து எல்லா கம்ப்யூட்டருக்கும் அனுப்பும், எல்லா கம்ப்யூட்டருக்கும் அனுப்பும். ஏன்னா அவருக்கு எது டின்னு சொல்லி தெரியாது. ஆனால் டியால மட்டும்தான் அதை எடுத்துக்கொள்ளையிலும், டியால மட்டும்தான். மற்றதுக்கு சும்மா தேவையில்லாம அனுப்புற. அதனால என்ன நடக்கிற, ஒரு டிராஃபிக் ஜாம் வந்து சும்மாவே வர. ரைட். ஆனா சுவிட்சுக்கு வந்து இந்த வேலையை செய்யணும் என்றால் சுவிட்ச் விலசியம் this one is A, right? A want to send the data to D. What will happen? A send the data to switch. Now switch is an intelligent device, so switch knows which is D, so directly switch send to D, only D, only D க்கு மட்டும்தான் அனுப்பும். அப்ப என்ன நடக்கும், தேவையில்லாத டிராஃபிக் ஜாம் இல்லை. ஸோ டிரெக்டா வந்து டிக்கு மட்டும் வரும். ஸோ டி கேன் ஆக்சஸ் தட் டேட்டா, ஸோ தட் இஸ் ஹை ஸ்பீட். விளங்கிச்சா? இது மூணாவது டிஃபரன்ஸ். இது மூணாவது டிஃபரன்ஸ். ரைட். ஹப் வந்து ஹப் வில் சென்ட், when receive a data to hub will send the data to all computers, send data to all computers, right? All computers அனுப்பும், send the data to all computers, but switch will send the data to specific send the data to specific computer, specific computer only. எந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்ப வேணுமோ அந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும் என்ன செய்யும், இவர் அனுப்பும். அது ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறார். Can you understand? அப்ப மூன்று, right? This is 1, 2, 3. இந்த மூன்று differences இருக்கிற very important differences. You have to remember this, right? Point out these things. சரியா? அப்ப when receive a data to hub will send to all the computers, and when receive a data in a switch will send that data to the specific computer only. So that switch is the best device, right? An intelligent device. And also இது எங்களுக்கு இன்னும் ஒரு நாலாவதும் எங்களுக்கு சொல்லலாம். இந்த விலை எப்படி இருக்கும், காஸ்ட் எப்படி இருக்கும்? இந்த காஸ்ட் வந்து ஹப்ட விலை வந்து எப்படி இருக்கும் கம்பேர் பண்ண நேரம் குறவுனா என்ன, நாட் இன்டெலிஜென்ட். இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. வென் கம்பேர் வித் ஸ்விட்ச்ட காஸ்ட், இந்த விலை வந்து கூட, காஸ்ட் வந்து கூட, விலை கூட. ஹப்பை விட ஸ்விட்ச் வந்து விலை கூட. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ், ரைட்னா? ரைட். அடுத்து நாங்கள் வருவோம் வைஃபை ஃபெடிலிட்டிக்கு நாங்கள் வரப்போகிறோம். ஓகே, நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். இட் வில் ஜூம் டு 175%. தட் இஸ் ஓகேனா? யா, தட்ஸ் ஓகே. ரைட். நவ் Wi-Fi fidelity, right? The Wi-Fi in the word, that the word Wi-Fi is derived from Wi-Fi fidelity. இந்த வேர்ட்ல இருந்து தான் இதை டிரைவ் பண்ணி எடுத்திருக்கிற. வை என்றதுல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வையையும் ஃபெடிலிட்டியில இருக்கக்கூடிய what is that? இந்த ஃபெடிலிட்டியில இருக்கக்கூடிய ஃபையையும் எடுத்து தான்
வைஃபை என்ற வேர்டு எடுத்திருக்கிற வைஃபை. Wi-Fi adapter has become the most popular media in computer networking. வயர்லெஸ்ல வந்து நெட்வொர்க்கிங்ல ஒரு பாப்புலர் மீடியா உண்டாயிருக்கிற. திஸ் allow the user to build a computer network easily and internet connection. இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து இவர் என்ன செய்ய முடியால் சின்ன ஒரு நெட்வொர்க் கொண்டு ஈஸியா வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி தார. எப்படி ஏற்படுத்தி தாரன்னு சொன்னால் இந்த டிவைஸுக்கு நாங்க இன்டர்நெட்டை நாங்க கொடுத்தண்டால் இன்டர்நெட்டை கொடுப்போம். இன்டர்நெட். How can you provide the internet to this Wi-Fi device? இன்டர்நெட் உங்களுக்கு எப்படி கொடுக்கலும் இதுல நீங்க இன்டர்நெட்டை நீங்க கொடுக்க போற. How can you provide the internet? You have to use a SIM, na? Right? இதுல நீங்க சிம் கார்டு ஒன்றை போட்டேன்னு இல்ல சிம் கார்டு போடையிலும் இல்லை சிம்மை போட்டு நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் அதுக்கு ஆக்டிவேட் பண்ணினால் ஏதாவது ஒரு டெலிகம்யூனிகேஷன் உண்டால டயலாகோ செல்டியோ இல்லாட்டி ஏர்டெல்லோ ஹச்சோ வட்டவைட்டிஸ் இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைச்சும். இதில் இருக்கிற வந்து வைஃபை இருக்கிற ரேடியோ வேவ்ஸால் கனெக்ட் ஆகிற வைஃபை இருக்கிற. இப்போ எங்களுக்கு என்ன செய்யலும் எங்களோட மொபைல் ஃபோனுக்கு டேப்புக்கு லேப்டாப்புக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி கொள்ளுது. அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறேன். வைஃபை அடாப்டர்ன்னு சொல்கிறேன். வைஃபை அடாப்டர். இப்போ சிம்பிளாக நாங்கள் சொன்னால் இது உங்களோட வீட்டிலே மாரி கேளும். இதுக்கு நாங்கள் சொல்கிற வந்து ஏடிஎஸ்எல் ரவுட்டர்னு மிக சொல்கிறோம். ஏடிஎஸ்எல் ரவுட்டர்னு சொல்கிறோம். ஏடிஎஸ்எல் ரவுட்டர். சும்மா ரவுட்டர் இருக்கிற சும்மா ரவுட்டர் வந்து வித்தியாசம். அந்த ரவுட்டர் நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம். We have to discuss the router here. Fourth one router is there. That is different. We have to discuss that. இந்த வைஃபை அடாப்டர் வந்து ஏடிஎஸ்எல் ரவுட்டரில் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றாக வாருங்க. நீங்கள் அவனோட வீட்டில் சில நேரம் டயலாக்ல இருந்து இப்போ சில கனெக்டாக பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே இருப்பீங்க. நீங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் அக்சஸ் பண்ணி மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் ஜூமை கனெக்ட் பண்ணிக்கிறதா இருக்கையிலும் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ரவுட்டர் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பீங்க சில நேரம். ரைட்? டயலாக்ட ரவுட்டராக இருக்கையிலும் அப்படி இல்லாட்டி எஸ்எல்டிட ரவுட்டராக இருக்கையிலும் சரி ரவுட்டர் அல்லது வேறு ரவுட்டர் ஒன்று எடுத்து சிம் போட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணி ரைட். இதில் வந்து வைஃபை ஃபெடிலிட்டின்றது வந்து இந்த வைஃபை தாருது வைஃபையை. ஓகேயா? இப்போ வைஃபையால் எங்களுக்கு என்ன செய்யலும்னா இன்னொரு டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கொள்ளும். இப்போ இந்த டிவைஸுக்கு இன்டர்நெட் இருந்தேன்னு சொன்னால் இந்த டிவைஸில் இருந்து எங்களுக்கு இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணிக்கொள்ள இயலும். தட் இஸ் வாட் ஹியர் டெல்லிங். ரைட்? Wi-Fi adapter has become the most popular media in the computer networking. This allows the user to build a network easily and internet connection for mobile phones and the laptop or tab using radio waves. எங்களுக்கு தெரியும் வைஃபைல இருக்கிற வைஃபை யூஸ் பண்ண என்னது வைஃபை என்று சொன்னால் அது ரேடியோ வேவ்னா ரேடியோ வேவ் வந்து யூஸ் பண்ணுறது. நாங்கள் ரேடியோ வேவ் சம்மந்தமாக ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். யூ நோ த ரேடியோ வேவ்ஸ் நோ. In radio the technology Wi-Fi and also radio wave யூஸ் பண்ற இன்னும் ஒரு டெக்னாலஜி இருக்கிறது என்னது ப்ளூடூத். ஏன்னா ப்ளூடூத்ல இருக்கிறது வந்து ப்ளூடூத்தும் யூஸ் பண்றது வந்து என்னது இந்த வைஃபை இந்த ரேடியோ வேவை தான். ப்ளூடூத்தும் யூஸ் பண்றது வந்து ரேடியோ வேவை தான். ஓகேயா? ப்ளூடூத் போத் யூஸ் பண்றேன். ஆனால் இந்த வைஃபை வைஃபை ஃபெடிலிட்டி இஸ் ஈஸி யூஸ் பண்ணுறது எங்களுக்கு சரியான லேசி. இருந்தால் வைஃபை ரவுட்டர் ஒன்று நீங்கள் எடுத்து வச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டில் நீங்கள் 5-6 பேர் இருக்கிற எல்லாரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் இந்த வைஃபையை கனெக்ட் பண்ணி கொண்டேன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட ஃபோன் எல்லாத்துக்கும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண இயலும். இஸ் தட் கிளியர்? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரவுட்டர். ரைட், நாங்கள் ரவுட்டரை பார்ப்போம். ரைட், ரவுட்டருக்கு வந்து நாங்கள் கேட்வேன்னு சொல்கிறேன். இட் இஸ் அ கேட்வே. ரவுட்டர் இஸ் அ கேட்வேன்னு சொல்கிறேன். ரவுட்டர் இஸ் த டிவைஸ் யூஸ் டு பில்ட் அ கனெக்ஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ gateway. This find out the most suitable port for the transmission in network communication. Right? அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாட் இனஃப் ரியலி. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரவுட்டர்ட உங்களுக்கு தந்திக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நாட் இனஃப். இது போதா. ரைட்? I will give the proper explanation. The router. இந்த ரவுட்டரால் என்ன நடக்கிற பிள்ளைகள் பாருங்க.
எங்கட நாங்கள் இன்டர்நெட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற நேரம் சரியா. இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுற நேரம் இந்த இன்டர்நெட்டில் வந்து எப்படி இருக்கிறேன்னு சொன்னால் ஹவு would be an internet connection ஒரு பிக் நெட்வொர்க் ரைட். இன்டர்நெட்டில் வந்து என்ன செய்யறதுனால ஒரு டேட்டா ஒன்று இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு டேட்டா ஒன்று அனுப்புறேன்னு வைப்போம். அப்போ இதில் வந்து என்ன எப்படி இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரியான ஒரு ஒரு நெட்வொர்க் கொண்டு தான் இன்டர்நெட்ல இல்லாட்டி பெரிய நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து போறதுக்கான நிறைய பாத்ஸ் இருக்கு. பாத் ரைட், இப்படி நிறைய பாத். இப்படி இங்கே போகலும் இங்கே போகலும் இங்கிருந்து இங்கே இப்படி போகலும் ரைட். இப்படி இருக்கும் பாத்ஸ், நிறைய பாத்ஸ் இருக்கிற ரைட். இந்த மாதிரி நான் சொல்லுவோம் ஒரு கம்ப்யூட்டர்ல இன்னொரு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நான் ஒரு டேட்டா ஒன்று அனுப்ப போறேன். ஐ வாண்ட் டு சென்ட் டேட்டா ஃப்ரம் ஏ டு பி. ஸோ இன்டர்நெட்ல வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜங்ஷன் எல்லாத்துலயும் கனெக்ட் பண்ணிக்கிற டிவைஸ் தான் வந்து என்னது ரவுட்டர். இது ரவுட்டர், தி சோலார் ரவுட்டர் ரைட். அப்ப நெட்வொர்க்கை வந்து இவரும் என்ன செய்யற கனெக்ட் பண்ணி தாரு, இந்த ரவுட்டரும் கனெக்ட் பண்ணி தாரு. எல்லாம் வந்து ரவுட்டர். ஓகேயா, தி சோலார் கோல்ட் ரவுட்டர். இப்ப இந்த ரவுட்டர் என்ன செய்யறேன்னு சொன்னால் இப்ப இவருக்கு ஒரு டேட்டா வந்தேன்னு சொன்னால் நவ் த ரவுட்டர் செலக்ட் த பெஸ்ட் பாத் டு சென்ட் த டேட்டா. இப்போ இவனுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரவுட்டர் இப்ப பார்க்கணும் இந்த ரூட்ல அனுப்புறா, இந்த ரூட்ல அனுப்புறா, இந்த ரூட்ல அனுப்புறான்னு பார்க்குறது. அப்ப இந்த ரவுட்டரோட டாஸ்க் இப்ப என்னன்னு சொன்னால் செலக்ட் த செலக்ட் த பெஸ்ட் பாத். பெஸ்ட் பாத். ஒவ்வொரு பேக்கெட் டேட்டாக்கும் டேட்டா வந்து பேக்கெட்டாக தான் போகிறேன். நீங்கள் இலவெல்ல அதெல்லாம் டீட்டெயிலாக படிப்பீங்க. இந்த ஒவ்வொரு டேட்டாவுக்கும் பேக்கெட்டா ஒவ்வொரு பேக்கெட்டையும் வந்து சில நேரம் ஒரு பேக்கெட்டா இந்த இந்த ரூட்ல அனுப்பினா அடுத்த பேக்கெட்டை வந்து இந்த ரூட்ல அனுப்பும். ஏன்னா அந்த நேரம் ஒவ்வொரு மில்லி செகண்டும் இது மாறுற. ஈச் அண்ட் எவ்ரி மில்லி செகண்ட் த ரவுட்டர் செலக்ட் த பெஸ்ட் பாத். ஒரு பேக்கெட்டை வந்து இங்கால இதால் அனுப்பிக்கும், அடுத்த பேக்கெட்டை இதால் அனுப்பும். இப்போ ரவுட்டரோட மெயின் டாஸ்க் என்னது, இந்த பெஸ்ட் பாத்தை செலக்ட் பண்ணி அது கூட வந்து டேட்டாவை அனுப்புறது தான். ரைட், அதுதான் அவரோட வந்து மெயின் டாஸ்க். விளங்கிச்சா, மெயின் டாஸ்க். அதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யலாம், கனெக்டிங் நெட்வொர்க். இது ஒரு நெட்வொர்க் கொண்டு கனெக்ட் பண்ணி தாரேனா, இது ஒரு இதால் ஒரு நெட்வொர்க் கொண்டு கிரியேட் ஆகிக்கிற ரவுட்டர். இந்த இடத்துல இந்த ரவுட்டர் இருக்கிறதுனால என்ன செய்யற, இப்போ இங்கால இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணி தாரு. இப்போ எனக்கு ஒரு டேட்டா வந்தா இந்த ரவுட்டர் டிசைட் பண்ற இங்கால அனுப்புறா, இங்கால அனுப்புறா, இங்கால அனுப்புறா. இது சரி ஒன்றால தான் அனுப்பணும் ஒரு டேட்டா பேக்கெட்டை. ஸோ திஸ் ரவுட்டர் வில் டிசைட் த path, which path is the best on that time. Right, each and every millisecond, the path checking should be done uh, because don't think all the time a single path is the best. Time to time the path is different because இதுல வந்து என்ன நடக்கிற ஒவ்வொரு டைம்லயும் வந்து பாத்தை வந்து மாத்தேலும் என்ன ரீசன் சொன்னால் இதுல டேட்டா வந்து எங்களுக்கு தெரியும் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்குள்ள டேட்டா வந்து டேட்டா ட்ராவல்ஸ் ஹியர் அண்ட் தேர் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ரைட். சம் பாத் இஸ் இப்போ ரோட் ஒன்று மாதிரி தான், சில ரோட் வந்து சரியான டிராஃபிக் பிளாக் ஆகிக்கும், சில பாத்தில் வந்து டிராஃபிக் பிளாக் ஈக்காது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், டிராஃபிக் இல்லாத பாத்தால போனால் குயிக்காக போகலும். அந்த மாதிரி தான் இந்த ரவுட்டரும் வந்து டிராஃபிக் பிளாக் குறைஞ்ச டேட்டா ட்ராவல் பண்ணுறது குறைஞ்ச குயிக்காக அனுப்ப வேண்டிய பார்த்தால இவர் செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். இவருக்கு அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து அந்த நாலேஜை வந்து கொடுத்து வச்சிருக்கிறார். இட் வில் செலக்ட் த பெஸ்ட் பாத். அண்டர்ஸ்டாண்ட், விளங்கிச்சா பிள்ளைகள்? அதுதான் வந்து இந்த ரவுட்டரோட மெயின் டாஸ்க். ரைட், எந்த இன்ஃபர்மேஷன் வந்து நாட் இனஃப் ரியலி. ரைட், ரவுட்டரோட மெயின் பாத் நீங்கள் எழுதிக்கோங்க. மெயின் மெயின் வேலை வந்து செலக்ட் த பெஸ்ட் பாத் இன் அ நெட்வொர்க். அதுதான் இதோட ரவுட்டரோட வந்து மெயின் டாஸ்க் ஆகிக்கிறது. Got it? Understand? விளங்கிச்சா பிள்ளைகள்? ஆலியா, ஆலியா விளங்கிச்சா? அப்துல்லா, which Abdullah is this? Abdullah Rizvi, ஓ அப்துல்லா அஜ்மீர், ஓ அப்துல்லா ஃபாயிஸ், ஓ அப்துல்லா பிளா பிளா. எந்த அப்துல்லாவும் தெரியாது. ரைட், அப்துல்லா ஐ ஹாப் 4 அப்துல்லா இருக்கிறார். ரைட், ஜெய்னப்
Ismi, can you understand? And also, who's that? Isma, how your results? Isma Tasim, results on the marks. Did you get the marks? Afia, you got the marks, right? ரஃபாட மார்க்ஸ் நல்லமேனா ரைட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மார்க்ஸ் அனுப்பிருந்துச்சு உங்களோட மார்க்ஸ் வந்து குறைஞ்சாலும் சரி கூடினாலும் சரி ப்ளீஸ் சென்ட் யுவர் மார்க்ஸ் ஓ யூ கேன் சென்ட் மீ யுவர் மார்க்ஸ் பர்சனலி பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ ஹவ் யுவர் ரிசல்ட்ஸ் ஈஸ் ரைட் ஆஃபியா 88 குட் நல்ல மார்க்ஸ் இஸ்மா யூ டோன்ட் கெட் த மார்க்ஸ் எட்னா ஓகே 88 நல்ல மார்க்ஸ் நீங்கள் 75 அப் பண்ணி எடுத்திருந்தா தட் இஸ் குட் மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் ரைட் ஓகே குட் எனக்கு அனுப்பிக்கலாம் தானே ஆஃபியா ரைட் ஓகே ரைட் வில் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன் மாடர்ன் ரைட் மொடத்தோட வேலை என்னென்றால் இந்த மொடத்தோட மெயின் வேலை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் பிள்ளைகள் இந்த மொடத்தோட மெயின் டாஸ்க் வந்து வில்சே தான் மொடம்னு வைப்போமே தான் எங்கட மொடம்ன்ற வேர்ட் வந்து டிரைவ் பண்ணியிருக்கிற மொடியூலேஷன் அண்ட் டிமொடியூலேஷன்ன்ற வேர்ட்ல இருந்து அதுதான் மொடம் ரைட் இதில் இருக்கிற வந்து அனலாக் சிக்னல் இருக்கிற அனலாக் சிக்னலை வந்து நாங்கள் இப்படி வேவ் ஃபார்மில் காட்டுறோம் அனலாக் சிக்னல் இதை டிஜிட்டல் சிக்னல் இருக்கிற டிஜிட்டல் சிக்னல் வந்து இப்படி பாக்ஸ் ஷேப்பில் காட்டணும் நான் இதை ஆல்ரெடி நாங்கள் படித்து தந்த விஷயம் தான் ரைட் இப்போ இந்த மொடத்தோட வேலை என்னடால் அனலாக் சிக்னலை வந்து டிஜிட்டலுக்கு மாற்றுறது டிஜிட்டல் சிக்னலை வந்து அனலாகுக்கு மாற்றுறது கன்வெர்ட் analog signal into digital and digital signal into analog. That is the main task of modem. This one the analog signal. This one is analog signal. Not panikong in the padathaning equal to the nallam. This is one the analog signal and this one digital signal. So modem the main way வந்து அனலாக் சிக்னல் டிஜிட்டலுக்கும் டிஜிட்டல் சிக்னல் அனலாகும் மாத்திரண்டு இப்போ எங்கட கம்ப்யூட்டர் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல எல்லாம் டிஜிட்டலில் தான் இருக்க வேணும் இப்போ டெலிஃபோன் வயரால வாரது வந்து டிபி வயர் இருக்கணும் டெலிஃபோன் வயரால வார சிக்னல் வந்து அனலாக் டெலிஃபோன் வயரால வார சிக்னல் வந்து அனலாக் ரைட் இட் இஸ் பெட்டர் டு டேக் டவுன் அ டயக்ராம் லைக் திஸ் ஓகே ரைட் நான் இப்போ பாருங்க இங்கே வாங்க The modem is used to connect the computer of a computer network or personal computer at home to the internet. Internet எடுக்கிறோன்னா நாங்கள் modem வந்து பயன்படுத்த வேணும் ADSL ரவுட்டரில் வந்து மொடம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் ADSL ரவுட்டர் டிஜிட்டல் சிக்னல் த மொடம் ஆக்ட் ஆஸ் அ டேட்டா டிரான்ஸ்லேட்டர் மொடம் வந்து என்னவாம் ஒரு டேட்டா டிரான்ஸ்லேட்டரா ஆக்ட் பண்றோம் the modem is this sentence is important the modem act as a data translator என்னதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற அனலாக டிரான்ஸ்லேட் பண்ற டிஜிட்டலை டிரான்ஸ்லேட் பண்ற அனலாகுக்கு அதான் நான் இங்க உங்களுக்கு படத்துல காட்டினேன் that is what I explain in the diagram right digital signal sent from the computer is translated right digital signal sent from the computer is translated to an analog signal and the analog signal sent to the computer from the internet it translated to digital signal this is called modulation என்று சொன்னால் டிஜிட்டலை அனலாகுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு சொல்ற வந்து modulation அனலாக டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு சொல்ற டிமாடுலேஷன் அப்ப இது ரெண்டு வேலையும் செய்யறதுனால என்ன செஞ்சிருக்கிற இதில் இருக்கக்கூடிய எம்ஓவையும் இதில் இருக்கக்கூடிய டிஇஎம்ஐயும் எடுத்து மொடம் என்று சொல்லி அந்த டிவைஸுக்கு சொல்றேன் மொடம் என்று சொல்றது அதுதான் அப்படித்தான் அந்த வேர்டை எடுத்திருக்கிறார் right modulation and demodulation hence modem is combination of these two words there are different types of modems those are internal modem external modem wireless modem right today routers have modem inbuilt in that device இப்போ என்னது இந்த காலத்துல வந்து என்ன செஞ்சிருக்கிறான் ரவுட்டர் இருக்கேனா ADSL ரவுட்டர் நாங்க வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ADSL ரவுட்டர் இருக்கிற யூனோ த ரவுட்டர் இந்த ரவுட்டர்ல வந்து
router have modem inbuilt. Modem inbuilt. Modem உள்ளுக்கு இருக்கு. ரவுட்டர் உள்ளுக்கு modem இருக்கு. ரைட், நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎஸ்எல் ரவுட்டர் இருக்கிறது தானே பிள்ளைகள். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏடிஎஸ்எல் ரவுட்டர் வந்து நிறைய வேலையை செய்கிற, ஆனால் ஒன்றே உருப்படியாக செய்யல. இப்படி சில ஆட்கள் இருக்கிற இல்லையா, நிறைய வேலை செய்கிற ஒன்றே உருப்படியாக செய்யல. அந்த மாதிரியான ஒரு கேஸ் தான் வந்து இந்த ஏடிஎஸ்எல் மாடல். ஏடிஎஸ்எல் மாடம் தெரியுமா உங்களுக்கு பிள்ளைகள்? உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் டயலாக்ல இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுற அக்களிக்கிறா யாராவது? டயலாக் வந்து நான் அடிக்கிறேனே, டயலாக் ஏடிஎஸ்எல் மாடம். இந்த மாதிரி மாடம் யார்ட வீட்டில் இருக்கிற ஹூ ஹேவிங், யார் இது யூஸ் பண்ணுற? டக்குன்னு மெசேஜ் ஒன்று போடுங்க. டயலாக்ட சரி, எஸ்எல்டிட சரி. சில ஆட்களோட எஸ்எல்டி கேளும், சில ஆட்கள் டயலாக் கேளும், சில ஆட்களோட வந்து ஒன்றும் இல்லாமல் எடுக்க மேலும் லாக் பண்ணி தாரேன். உங்களுக்கு இது டயலாக் உண்டா, இந்த டயலாக்ல எடுத்தேன்டா உங்களுக்கு டயலாக் சிம் மட்டும்தான் நீங்கள் போடையது. ரைட், யூ நோ தட். யார் யூஸ் பண்ணுற? நிறைய ஆட்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. யார் யூஸ் பண்ணுற? ரைட், ஜெய்னப் யூஸ் பண்ணுற. ஜெய்னப், யா. நோ, ஜும்ரி யூஸ் பண்ணுற. Zainab Bismi also using na, right? And Iman Siam also using, right? Sharafa also using na. Zuha Imtiaz and Sadda Sanus also using na. Uh, okay. Zakia, you repeat. You want to repeat the modulation and demodulation. Right? Modulation and all, right? Modulation and சொல்றது here it's explained well, right? Modulation is right here. What do you call digital signal வந்து அனலாக் சிக்னலா மாத்துறதுக்கு சொல்ற மாடுலேஷன், ரைட்? அனலாக டிஜிட்டலுக்கு மாத்துறதுக்கு சொல்ற டிமாடுலேஷன், ரைட்? ரெண்டும் இந்த ரவுட்டர், இந்த சாரி மொடம் வந்து ரெண்டையும் சேர்றதுனால அது பேர் மொடம்னு சொல்லி வச்சிருக்கிறேன். இந்த டிவைஸ் ரெண்டையும் சேர்றதுனால மொடம்னு வச்சிருக்கிறேன். ஓகே, இப்ப இந்த ரவுட்டருக்கு தானே, இந்த ரவுட்டர் இந்த ரவுட்டர் வந்து இந்த டயலாக்ல இருந்து நீங்க ரவுட்டர் எடுத்தேன்னு சொன்னா, ரைட், இந்த டயலாக் ரவுட்டரை நீங்க எடுத்தனால உங்களுக்கு டயலாக் சிம் மட்டும்தான் போடணும். ஓகேயா? நீங்க சில ஆட்கள் எடுத்திருப்பீங்க, இதை நீங்க யூஸ் பண்ண சம் ஸ்டூடெண்ட்ஸா யூஸிங், ரைட்? இதே மாதிரி எஸ்எல்டிடையும் இருக்கிற சில ஆட்கள் எஸ்எல்டி எடுத்திருப்பீங்க. எஸ்எல்டி ஏடிஎஸ்எல் மட்டும் இருக்கு, ரைட்? இந்த மாதிரி இருக்கும் எஸ்எல்டிட, ரைட்? மோஸ்ட் ப்ரொபேப்லி இட்ஸ் பிளாக் இன் கலர் or white color also there, ரைட்? இப்போ நீங்கள் எஸ்எல்டிட எடுத்தேன்னு சொன்னா பிள்ளைகள், உங்களுக்கு இதில் எஸ்எல்டிட எஸ்எல்டிட சிம் கார்டு போடலும். அப்படி இல்லைன்னு சொன்னா மொபிட்டல் போடலும். மொபிட்டல்னா எஸ்எல்டிட. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்கள் வந்து டிஷ் டிவியோட எடுத்திருக்கோம். டிஷ் டிவியோட டெலிஃபோன் கேபிள் அடித்தாலும் உங்களுக்கு எடுக்கலும். அது இல்லாமல் சும்மா கொமனானது இருக்கிறார் கடையில், சும்மா ஐடிஎஸ்எல் மடம் இருக்கிறார், வேற பிராண்ட் இருக்குது. அதோட எடுத்தேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம்? வேண்டியது போடலும், வேண்டிய சிம் போடலும். இது நீங்கள் இந்த மாதிரி ஒன்று எடுக்கிற இது வந்து எங்களோட ஸ்ரீலங்கா டெலிகாம்டியோ இல்லாட்டி எஸ்எல்டிடியோ எடுக்காது. இந்த மாதிரியான மொடம் இருக்கிற, ரைட்? இது பெரிய விலையில் ஒரு 10,000 உள்ளுக்கு தான் வாரது. 5,000 6,000 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற இது வந்து இதில் அவங்களுக்கு வேண்டிய சிம் போடலும். அவங்களுக்கு டயலாக் போடும் மேலும், ரைட்? மொபிட்டல் போடும் மேலும், ஹச் போடும் மேலும், ரைட்? எதுவும் போடலாம், எந்த சிம்மும் போடலும், ரைட்? அப்போ இவர் வந்து ஒரு இந்த இந்த வந்து ஏடிஎஸ்எல் மொடம் வந்து நிறைய வேலையை செய்வார். அதுதான் எங்களுக்கு தேவை. இவர் என்ன வேலை செய்யறேன்னு சொன்னால், இவர் வந்து மொடத்திட வேலையும் செய்கிறார். இவர் வந்து என்ன செய்யறால், இந்த டிவைஸ் வந்து மொடத்திட வேலையை செய்கிறார். மொடம் என்ன வேலை செய்யற? அனலாக டிஜிட்டலுக்கு, டிஜிட்டலுக்கு அனலாக மாத்திர வேலை செய்யறேன்னா, நாங்கள் கேபிள் மூலமாக எஸ்எல்டியில் வர ஸ்ரீலங்கா டெலிகாமில் வரக்கூடிய கேபிள் இருக்குது. நான் டெலிஃபோன் கேபிள் அடிச்சேன்னு சொன்னால், டெலிஃபோன் கேபிளால் வாரது வந்து அனலாக் சிக்னல், ரைட்? டிஜிட்டலுக்கு மாற்றி தான் கம்ப்யூட்டருக்கு அனுப்பணும், ரைட்? அப்போ இவர் வந்து மொடம் வந்து இந்த மொடம் வந்து மொடத்திட வேலையை செய்யும். இந்த ரவுட்டர் மொடத்திட வேலையும் செய்கிற. அதே மாதிரி இவர் வந்து ஃபயர்வாலால் செய்கிற வேலை ஒன்றையும் செய்கிற. ஃபயர்வால் தெரியுமா உங்களுக்கு?
ஃபயர்வால் நாங்கள் அடுத்து படிக்க போகிறோம்ல. ஃபயர்வால் ஃபயர்வால்னு சொல்லி ஒரு டிவைஸ் செய்கிறேன். ஃபயர்வாலால் வார வேலையும் செய்கிறேன். இவர் வந்து ரவுட்டர்ட வேலையும் இவர் செய்கிறார். ரவுட்டரால் செய்யக்கூடிய வேலை ஒன்று இருக்கு இல்லையா, பார்த்து செலக்ட் பண்ணுற வேலை ஒன்று இருக்கு, அந்த வேலையும் இவர் செய்கிறார். ரைட். அதெல்லாம வந்து இவர் டிராஃபிக் கண்ட்ரோல் வேலை அதையும் செய்வார். டிராஃபிக் கண்ட்ரோல் வேலையா, லோட் பேலன்சிங், நிறைய லோட் ஆனுன்னு சொல்லிட்டா டேட்டா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற வேலையும் செய்கிறேன். ஆனால் ஒன்றையும் உருப்படியாக செய்யல. இல்லைங்க ஒருக்களே நாங்கள் இந்த டிவைஸுக்கு ஒரு 20 கம்ப்யூட்டர் இல்லாட்டி 20 ஃபோனை கனெக்ட் பண்ணி நினச்சினால் இந்த டிவைஸ் தலைகீழாக போய்த்தாச்சு, அவருக்கு ஒன்றும் செஞ்சு கூடலாம் போய்த்து எல்லாம் ஸ்லோவாகுது. ஒரு 4-5 டிவைஸ் என்றால் ஓகே. நீங்கள் அவங்களோட வீட்டில் இந்த மாதிரி ரவுட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிற, வீட்டில் 4 பேர் இருக்கிற, 4 பேர்கிட்ட 4 மொபைல் ஃபோன் இருக்கிற, 4 பேரும் இது வைஃபை கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிற, வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்புக்கு டேப்புக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா ஒரு 5-6 டிவைஸுக்கு இட்ஸ் ஓகே, போதும். ஆனால் ஒரு 20 டிவைஸை கனெக்ட் பண்ணால் எல்லாம் தலைகீழாக போகிற, எல்லாம் ஸ்லோவாகிற, இவருக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம் போகிற, இவர் நிறைய வேலை செய்ய போனால் இவருக்கு ஒன்றும் செய்யலாது. அதே மாதிரி தான் இதோட விலையம் அப்படித்தான். இந்த விலையம் வந்து சாதாரணமாக நாங்கள் ஒரு 8000 வைப்போமே, அப்போ 8000க்குரிய வேலையை தானே அவருக்கு செய்யும்னா, அப்போ அது வேலை எப்படி இருக்கும்னு தெரியும் தானே. என்றால் 8000 பெரிய ஒரு கேஷாக இல்லை இல்லையா, பெரிய ஒரு செலவாக இல்லை. விளங்குச்சா பிள்ளைகள்? இந்த மாதிரி டிவைஸ் உங்களோட வீட்டில் இருக்கலும் நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு 4-5 ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி கொண்டால் ஓகே. அதுக்கு அங்கே நீங்கள் போகணும்னு சொன்னால் அது ப்ராப்ளம் தான். ரைட். டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ்? ரைட். விளங்கிச்சா? அப்போ பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு காட்டிக்கிற ஸ்ரீலங்கா டெலிகாம்ல வரக்கூடிய வயரிக்குன்னா, எங்கடா ஸ்ரீலங்காவில் வந்து பிள்ளைகள் வயரில் டெலிஃபோன் எடுக்கிறண்டால் எஸ்எல்டி மட்டும் தான் நீக்கிற, வேறொன்றும் இல்லைனா. வேற என்ன சரி இருக்கா? வயரில் நீங்கள் வயர் கனெக்ஷன்லாம் எடுக்கிறேன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா டெலிகாம் மட்டும்தான். இந்த ரோட்டில் வருது என்ன, டெலிஃபோன் போஸ்டால் வர கேபிள் இருக்குன்னா, அந்த கேபிளால் வர சிக்னல் வந்து அனலாக் சிக்னல். அனலாக்ல தான் வாருது, அனலாக் வாரு. ரைட். இப்போ அனலாக் சிக்னல் என்ன செய்யறேன்னு சொன்னால் இவர் டிஜிட்டலுக்கு இப்படி கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ டிஜிட்டலி கன்வெர்ட் பண்ணித்தான் எங்களோட கம்ப்யூட்டருக்கு வர. கம்ப்யூட்டர் வந்து என்னது, இவர் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். எங்களோட கம்ப்யூட்டர் வேலை செய்யறது வந்து டிஜிட்டல்னா, our computers are digital computers. You know that? We already discussed that. So when you send a data, we'll say you are sending an email. So that email should be sent by this wire, this from this wire, digital signal will travel to your modem. Modem will convert that digital signal into analog signal. After that analog signal will send through telephone wire, because telephone wire can be able to transfer only analog signal. So that modem will convert your digital signal into analog signal. After that, that analog signal will send through telephone wire. விளங்கிச்சா? இந்த டயக்ராம் நீங்கள் இதில் உங்களோட இதில் இருக்கக்கூடிய இதில் டக்குன்னு நீங்கள் எழுதிக்கோங்க, உங்களோட புக்கில் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி அனலாக் இந்த 2 டிரெக்ஷனாக போடுங்க. ரைட். மொடம் வந்து அவங்களுக்கு 3 கேட்டகரியில் மொடம் எடுக்கலும். 3 கேட்டகரியில் மொடம் இருக்கிற பிள்ளைகள். ரைட். இந்த மாதிரியான மொடம் வந்து 3 டைப்பில் இருக்கிற. ஒன் இஸ் அவங்களுக்கு இன்பில்டாக இருக்கிற, எங்கடா கம்ப்யூட்டரில் உள்ளுக்கு போட்டுக்கொள்ளல் மேலுக்கு. இந்த மாதிரி மொடம் கார்டு இருக்கிற, மொடம் கார்டு இதை வந்து எங்களோட கம்ப்யூட்டர் உள்ளுக்கு போட்டுக்கொள்ளல். இன்டர்னல் மொடம்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படி நாங்கள் கம்ப்யூட்டர் உள்ளுக்கு போட்டான்னு சொன்னால் சிபியூவை கலட்டி இந்த கார்டை அடித்தேன்னு சொன்னால் தட் இஸ் இன்டர்னல். எங்கள் கம்ப்யூட்டர் உள்ளுக்கு இருக்கிற இன்டர்னலாக எங்களுக்கு யூஸ் பண்ணது. தட் இஸ் ஒன் ஆப்ஷன். தி அதர் ஆப்ஷன் இஸ் எக்ஸ்டர்னலாக எங்களுக்கு யூஸ் பண்ணலும். எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலும். எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண நேரம் we have 2 options. When you want to connect a modem externally, we have 2 options. The one is wire connect பண்ணக்கூடிய மாதிரியான modem இருக்கிற wire. This one is wireless. This one is wireless type. Okay, wireless typeல இருக்கிற wire இல்லாட்டி wireless. These two are external. Right? அதான் இது சொல்றேன். Right? That is what today router have a modem inbuilt சொல்றேன். Right? Inbuilt. Okay, right? Clear? மொடம் கிளியர் தானே? மொடத்தோட மெயின் டாஸ்க் வந்து
டிஜிட்டல் அனலாகுக்கு மாத்துறதும் டிஜிட்டல் சிக்னல் அனலாகுக்கு மாத்துறதும் அனலாக் சிக்னலை டிஜிட்டலுக்கு மாத்துறதும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபயர்வால். ஃபயர்வால், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் அ ஃபயர்வால்? ஃபயர்வால் என்னதுக்கு யூஸ் பண்ற? ரைட், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாருங்க. ஓகே, அப்துல்லா, my dear Abdullah, which Abdullah is this? Can you please rename with your father name? Abdullah, நாலு Abdullah இருக்கிற. One is Abdullah Ajmer. The other one is Abdullah Faiz. The next one is Abdullah Rizvi, I hope. Who is that next one? Fourth one. Fourth one ஒன்றும் இருக்கிற. இது யார்? எந்த Abdullah? Can you please kindly rename with your father name because I want to recognize you, my dear? இந்த அப்துல்லா எல்லாம் வந்து கேம் காரன்கள், பேசாம இருக்கிறாங்க என்ன? ரைட், உன்னோட கேம் விளங்கும். நான் ரிமூவ் பண்ணினேன். கைண்ட்லி ரீநேம். ரைட், ஒரே ஒரு அப்துல்லா தான் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். ஐ ஹாவ் ஃபோர் அப்துல்லாஸ். குட், அப்துல்லா அஜ்மீர். ஓகே, அப்துல்லா அஜ்மீர், ஹவ் யூர் மார்க்ஸ்? அப்துல்லா, மார்க்ஸ் நல்லமா? நல்லமா தெரியும் என்ன? நல்லமா, மாவு இல்லை உப்பு இல்லை, நல்லமா என்ன? மார்க்ஸ் நல்லமா? அப்துல்லா அஜ்மீர் மார்க்ஸ் நல்லமா? எனக்கு பர்சனலி வாட்ஸ்அப்பில் போடுது, சரியா? ரைட், ஓகே ஓகே, ரைட், ஓகே, குட். ரைட், இந்த ஃபயர்வாலோட கேஸுக்கு வருவோம் பிள்ளைகள். பாருங்க, நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஃபயர்வாலோட ஸ்டோரி. ரைட், இப்போ நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். now will assume you are going to use internet. how would be the diagram? ரைட், நான் ஒரு டயக்ராம் கொண்டு வரேன்னு பாருங்க. இப்படித்தான் நான் இன்டர்நெட் யூஸ் பண்ண போல இப்படித்தான் எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு வர. ரைட், இது இன்டர்நெட்னு வைப்போம். சும்மா கிளவுட் டவுன் மாதிரி நான் போட்டிக்கிறேன். இன்டர்நெட்னு வைப்போம், சரியா? நார்மலாக இன்டர்நெட்டுக்கு அப்படி தான் நாங்கள் டயக்ராம் யூஸ் பண்ணுறேன். ரைட், இன்டர்நெட்டில் இருந்து இன்டர்நெட்டுக்கு வந்து நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் யூஸ் அ ரவுட்டர். யூ ஷுட் யூஸ் அ ரவுட்டர். இந்த ரவுட்டர் வந்து ஏடிஎஸ்எல் ரவுட்டராக இருந்தாலும் ஓகே, அல்லது சும்மா ரவுட்டர் ஒன்று இருந்தாலும் ஓகே. நீ ஹவ் யூ ஷுட் யூஸ் அ ரவுட்டர், அதர்வைஸ் யூ கான் யூஸ் இன்டர்நெட். ரைட், கிளியரா உங்களுக்கு? கிளியரா? இப்போ நீங்கள் அப்போ நீங்கள் நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஃபோனில் ரவுட்டர் இருக்கிற விளங்கிச்சா? இன்பில்டாக இருக்கிற ஃபோனில் வந்து நீங்கள் ஃபோன் ஒன்று வாங்குற நேரம் ஃபோனில் ரவுட்டரோட வேலை செய்யக்கூடிய ஹார்ட்வேர் பார்ட் உள்ளுக்கு இருக்கிற. அதனால தான் எங்களுக்கு என்ன யூஸ் பண்ண இயலும்? இன்டர்நெட் யூஸ் பண்ண இயலும், விளங்கிச்சா? இப்போ நீங்கள் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் எடுப்போம்னு சொன்னால் யூ ஷுட் பை அ ரவுட்டர், அதர்வைஸ் யூ ஷுட் பை அ ஃபோன். என்ற ஃபோனில் ரவுட்டர் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நீங்கள் இந்த ரவுட்டர்ல இருந்து தான் என்ன செய்யணும்? அவங்களோட லேப்டாப்புக்கு, இல்லாட்டி அவங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு, இல்லாட்டி ஃபோனுக்கு, இல்லாட்டி டேப்புக்கு நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண வேணும், சரியா? ரைட், இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற திஸ் இஸ் யூ. இதுதான் நீங்கள், யூ. ஓகே, தான் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற வைப்போம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற. ஓகேயா? அடுத்தது சொல்லுவோம் இன்னும் ஒரு ஆள். சொல்லுவோமே யூஎஸ்ஏல ஒரு ஆள் இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும் அவரும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இவர் இருக்கிறவர் வந்து யூஎஸ்ஏல, அவரும் இதே மாதிரி ரவுட்டரை போட்டு அவரோட லேப்டாப்பில் யூஸ் பண்ண வேணும், இல்லாட்டி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண வேணும். அவர் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணேன்னு வச்சோமே, நாங்கள் தான் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம். அமெரிக்காவில் இருக்கிறால் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணேன்னு எடுப்போம். அது என்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் மேட்டர் ஒன்றும் இல்லை. நான் சும்மா போடுறேன். அவர் ஃபோனில் யூஸ் பண்ணலும், டேப்பில் யூஸ் பண்ணலும், லேப்டாப்பில் யூஸ் பண்ணலும், வாட் எவர் இட் இஸ், யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஆள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறேன்னு வைப்போம். இப்போ பாருங்க, உங்களோட கம்ப்யூட்டருக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆள்கிட்ட கம்ப்யூட்டருக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் உண்டிக்கிறா இல்லையா? தேர் இஸ் அ கனெக்ஷன், ரைட்? இப்படி பார்த்தோன்னா இன்டர்நெட்லேருந்து வந்து அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது, இந்தியாவில் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது.
இந்த கனெக்ஷன் வந்து ஃபிசிக்கல் கனெக்ஷன் இல்லை, இதுக்கு சொல்கிற நாங்கள் லாஜிக்கல் கனெக்ஷன் ஒன்று இருக்குது. எப்படி ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அதனால என்ன செய்யலாம், நீ உங்களோட டேட்டா எல்லாத்தையும் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆளுக்கு என்ன செய்யலாம், பார்க்கலும். நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலும். இல்லாட்டி உங்களோட டேட்டாவை களவெடுக்கலும், உங்களோட டேட்டாவை மாற்றலும், உங்களோட டேட்டாவை வந்து லாக் பண்ணலும். ரைட், இப்படி வேலை செய்யலும். அப்படி வேலை செஞ்சா, அப்படி ஏதாவது வேலை செஞ்சா அவங்களுக்கு தெரியாம தான் செய்யணும். கள்ளத்தனமா இல்லை, நீங்க அதுக்கு அலோவ் பண்றது இல்லையா? அவனோட டேட்டா எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்றா இல்லைன்னோ? அப்படி கள்ளத்தனமா அப்படி வேலையை செஞ்சா அந்த செஞ்ச ஆளுக்கு சொல்ற பேர் என்ன? யாருக்கு தெரியும்? செஞ்ச ஆளுக்கு சொல்ற அப்படி செய்யற ஆளுக்கு சொல்ற பேர் ஒண்டிக்கிற என்ன பேர்? எச்ல தொடங்குற பேர் என்ன பேர்? ஹூ நோ தட்? இந்த மாதிரி வேலை செஞ்சால், ரைட், இஃப் சம்வன் if someone enter your computer without your knowledge, enter your computer and change or delete your data, change the data, and you are check what are you doing likewise. Right, good. Hacker, no? Hacker. Right, yeah, hacker. அப்படி செய்யற ஆளுக்கு தான் சொல்ற பேர் ஹேக்கர். இவருக்கு சொல்ற வந்து ஹேக்கர்ன்னு சொல்றோம். அப்ப இவர் ஹேக்கர் இருந்தான்னு சொன்னால் என்ன செய்யலாம்? ரைட், அப்ப இதுல நிறைய செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கிறேன், இப்படி நேசா செய்யலாம். ரைட், right, it's not difficult, it is not easy, it's very difficult. Hack பண்றது வந்து very difficult part, right, very difficult task, right, because lots of right, lots of security systems are there, எல்லாம் உடைச்சு கொண்டு தான் வரணும். சரியா? இப்ப எப்படி ஹேக் பண்ற, இப்படி ஹேக் பண்றேன்னு சொல்றதுக்கு நாங்க அப்படி எங்கட கம்ப்யூட்டருக்கு அப்படி நடந்தேன்னு சொன்ன நாங்க சொல்ற எங்கட கம்ப்யூட்டரை யாரோ ஹேக் பண்ணின்னு நாங்க சொல்லுவோம். எங்கட கம்ப்யூட்டர் யாரோ ஹேக் பண்ணிட்டா என்ன நடந்திருக்கும்? எங்கட டேட்டாவை அழிச்சு, எங்கட டேட்டா ஒன்றும் ஓப்பன் ஆகல, எங்கட டேட்டாவை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி, இல்லாட்டி எங்கட டேட்டா எல்லாத்தையும் வந்து களவெடுத்து எடுத்து அவங்க பாகின் பண்ண, நான் டேட்டாவில் எடுத்திக்கிறேன், உனக்கு தரணும்னா நீ இவ்வளோ சல்லிதான்னு சொல்லி. ரைட், அப்படி எல்லாம் செய்கிறவங்க தான் ஹேக்கர்ஸ். அப்படி நடந்தனா நாங்கள் சொல்கிறோம் என்னோட கம்ப்யூட்டர் வந்து ஹேக் ஆகிக்கிறேன்னு சொல்கிறோம். ரைட், இப்போ இந்த ஹேக் பண்ணாமல் இருக்கணும் என்றால் இதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம் தான் ஃபயர்வால். என்ன செய்யறேன்னு சொன்னால் ஃபயர்வால் ஒன்று டிவைஸ் இருக்கிறது, தட் இஸ் ஹார்ட்வேர் டிவைஸ். இதை கொண்டு வந்து நாங்கள் இன்னைக்கு போடுறோம், ரவுட்டருக்கு பிறகு இன்னைக்கு போடுறோம். அப்போ இதோட ஐக்கனை வந்து நாங்கள் எப்படி போடுறோன்னு சொன்னால் வால் மாதிரி காட்டுறேன். என்னோட பேர் வந்து ஃபயர் வால்ன்றதுனால ரைட், பிரிக் மாதிரி காட்டுறேன், பிரிக் வால் மாதிரி காட்டுறேன். திஸ் இஸ் த ஃபயர் வால். ஓகே, அப்போ ஃபயர் வால் போட்டா என்ன நடக்கும்? ஃபயர் வால் போட்டான்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டின்னு ஒன்று கிடைச்சோம். இட் இஸ் அ செக்யூரிட்டி ஃப்ரம் ஹேக்கர். செக்யூரிட்டி ஃப்ரம் ஹேக்கர், செக்யூரிட்டி ஒரு ஹேக்கர் எங்களுக்கு செக்யூரிட்டி கிடைக்கிற ஹேக்கர்கிட்ட இருந்து. அதே நேரம் இவர் இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறார். இவர் எக்ஸ்ட்ராவா வேலை செய்யும் என்னன்னு சொன்னால் இந்த ஃபயர்வால் வந்து எக்ஸ்ட்ராவாக செய்கிற வேலை. ரைட், மியூட் யோர் மைக்ரோஃபோன் ப்ளீஸ். ரைட், எக்ஸ்ட்ராவாக இவர் வந்து லோட் பேலன்சிங்கும் செய்கிறார், டிராஃபிக் கண்ட்ரோல் வேலையும் செய்கிறார். டிராஃபிக் ஓவர்லோடா என்ன சரி, ஓவரா வந்து என்னது, இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக டேட்டா அனுப்புகிற மாதிரியான அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் வேலையும் செய்கிற மெயின் டாஸ்க் வந்து என்னது? செக்யூரிட்டி தான். இவரோட மெயின் வேலை வந்து செக்யூரிட்டி தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கிச்சா பிள்ளைகள்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபயர்வாலோட வேலைன்னு சொல்லி இந்த டயக்ரத்தையும் நல்லா விளங்கி கொள்ளணும். இப்படித்தான் எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகுறன்ற விஷயம். இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் இன்டர்நெட் யூ ஷுட் யூஸ் அ ரவுட்டர். இப்போ உங்களுக்கு ரவுட்டர் உங்களுக்கு தெரியும். இந்த ரவுட்டர் வந்து மேபி ஜஸ்ட் அ ரவுட்டர் ஓ ஏடிஎஸ்எல் ரவுட்டர் வாட் எவர் இட் இஸ் டசன்ட் மேட்டர். எப்படியோ ரவுட்டர் ஒன்று இருக்கணும், ரவுட்டர் ஒன்று இருக்கணும். ரைட், இது வந்து ஏடிஎஸ்எல் ரவுட்டராக இருக்கும். மேலும் ஏடிஎஸ்எல் ரவுட்டர் பற்றி நான் நிறைய விஷயம் சொல்லி தந்தேன் இல்லையா? ஏடிஎஸ்எல் ரவுட்டர் நிறைய வேலையாக செய்யுது, ஒன்றே உருப்படியாக சேரல. சொன்னதானே, ஞாபகம் தானே? ரைட், ADSL router. Did you all understand? Firewall case clear தானே? Right, it is better to take down a diagram like this, then you can understand more. ரைட், அதான் உங்களுக்கு என்ன இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான படம் ஒன்று காட்டுகிறேன். இன்டர்நெட் ஒரு என்னது ஒரு வேல் மேப் பண்ண போட்டு வச்சிருக்குது. அப்போ இதில் வந்து இவர் என்ன செய்யறேன்னு சொன்னால் நல்ல டேட்டா வர நேரம் அலோவ் பண்ற பிள்ளைகள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணினா என்ன நடக்கும்? யூ டோன்ட் திங்க் திஸ், what you call
this firewall block all the data. எல்லாத்தையும் block பண்றதில்ல இவர் வந்து allow பண்றது hackers hack பண்ணி வாரத்தை தான் வந்து இவர் என்ன செய்யும் ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஹேக் பண்றதை தான் ரிட்டர்ன் பண்ற. அது நல்ல டேட்டா இமெயில் ஒன்று வந்தால் வெப்சைட் ஒன்று பார்க்குற நேரம் எந்த பிரச்சனை இல்லாதும் அதுக்கு allow பண்ணும். ரைட், அதுக்கு allow பண்ணும். என்ன சரி ஹேக் பண்ண வாரவங்கள்ட அந்த நேரம் தான் அவங்களைத்தான் ஃபில்டர் பண்ணி அவர் பிளாக் பண்றார். ரைட், இப்போ அதே உடச்சு கொண்டு தான் வரணும். ஏன்னா நல்ல லீடிங் ஹேக்கர்ஸ் இருக்கிற ஃபயர்வாலில் தான் உடச்சு கொண்டு வந்து ஹேக் பண்ணுறாக்கள் ஈக்குது. இப்போ நாங்கள் ஃபார் ஒன் எக்ஸாம்பிள் வில் சே யூ ஆர் இன்ஸ்டாலிங் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். Can you ensure you won't get virus when you install a antivirus software? Can you ensure உங்களுக்கு ஷுவர் பண்ணிடுமா வைரஸே வராதுண்டு? இல்லை, அதை முடைச்சு கொண்டு வைரஸ் வரதானே. ரைட், அதை முடைச்சு கொண்டு வைரஸ் வரதானே. அது மாதிரி தான் என்ன செய்யும், நீங்கள் ஃபயர்வால் போட்டாலும் ஃபயர்வாலை முடைச்சு கொண்டு அதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை முடைச்சு கொண்டு ஹேக்கர்ஸ் வரலாம். A question is there, right, sir? Then the firewall protect the computer from hacking. Yeah, hacking. இந்த firewall வந்து antivirus மாதிரி வைரஸை பிளாக் பண்றது இல்லை. இந்த ஃபயர்வாலுக்கும் வைரஸுக்கும் தொடர்பு இல்லை. வைரஸை நீங்கள் பிளாக் பண்ணணும் என்றால் யூ ஹாவ் டு யூஸ் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் நீங்கள் வந்து வைரஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஆன்டிவைரஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபயர்வால் போட்டால் அது ப்ரொடெக்ட் பண்ணுற வந்து ஹேக்கர்ஸ்ட் இருந்து ஹேக்கிங்ல இருந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஓகே, யா ரைட். கம் டு யுவர் நாட். ஃபயர்வால் இஸ் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி. ஃபயர்வால் இஸ் அ நெட்வொர்க் செக்யூரிட்டி. சரிதானே? நெட்வொர்க்கால தானே வாரது இன்டர்நெட் நெட்வொர்க் செக்யூரிட்டி. ரைட், நெட்வொர்க் ஒன்றில் எங்களுக்கு யூஸ் பண்ணலும். இப்போ எங்களுக்கு இப்படியும் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் ஃபயர்வாலை வந்து இந்த மாதிரியும் யூஸ் பண்ணுறேன். எப்படின்னு சொன்னா இதே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், எங்களுக்கு ரெண்டு நெட்வொர்க் கேட்குறேன்னு வைப்போமே. ரெண்டு நெட்வொர்க் கேட்குறேன். இதில் ஒரு நெட்வொர்க் கேட்குறேன். ரைட், எங்களுக்கு இப்படி ஒரு நெட்வொர்க் கேட்குறேன்னு வைப்போமே. ஒரு நெட்வொர்க் கேட்குது. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கொண்டு கேட்குறேன். சரியா? இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கொண்டு கேட்குறேன். இன்னும் ஒரு நெட்வொர்க் கேட்குறேன். ரைட், இன்னும் ஒரு நெட்வொர்க் கேட்குறேன். இப்படி ஒரு நெட்வொர்க் கேட்குறேன். அப்புறம் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் லேப் ஒன்று கேட்குறேன். கம்ப்யூட்டர் லேபில் ஒரு நெட்வொர்க் கேட்குறேன்னு வைப்போமே. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் ஒரு நெட்வொர்க் கேட்குறேன்னு வைப்போம். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு நெட்வொர்க்கையும் எங்களுக்கு இந்த ரெண்டு நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணலும். இது ரெண்டும் ஒரே மாதிரியான நெட்வொர்க்னு சொன்னால் பிரிட்ஜுன்னு ஒரு டிவைஸ் இருக்கிறேன். பிரிட்ஜ் இப்போ பிரிட்ஜ் எல்லாம் உங்களுக்கு தந்தியில் நாங்கள் ஏலெவலில் படிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5-6 டிவைஸ் தான் உங்களோட இதில் இருக்கிறேன். எனக்கு பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸால் எங்களுக்கு ரெண்டு நெட்வொர்க் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணலாம். வி கேன் கனெக்ட் டூ சிமிலர் நெட்வொர்க் பை யூஸிங் அ பிரிட்ஜ் டிவைஸ். இப்போ எங்களுக்கு டவுட், இங்கே இருக்கிற ஒருத்தன் இந்த கம்ப்யூட்டரில் இருந்து இந்த நெட்வொர்க்கை வந்து ஹேக் பண்ணிடுவானோன்னு சொல்லி டவுட், எங்களுக்கு பயம். இங்கே இருக்கிற கொஞ்சம் யார் சரி இருக்கிற கொஞ்சம் கேஸ் ஒன்று இருக்கிறேன்னு வைப்போமே. ஐடி தலை ஒன்று இருக்குது. ரைட், ஐடி தலைக்காரன் ஒருத்தன் இருக்குது. இவன் சில நேரம் இந்த கம்ப்யூட்டரில் கூடிய டேட்டாவை கள்ளத்தனமாக எடுத்துருவானோ, இதில் இருக்கிறத எடுத்துருவானோன்னு சொல்லி இந்த நெட்வொர்க் ஆக்களுக்கு பயம்னு சொன்னால் வாட் வி ஹாவ் டு டூ, இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும், ஒரு ஃபயர்வாலை போடணும். ரைட், இன்டர்நெட்டுக்கு மட்டும் இல்லை ஃபயர்வால் போடுற இந்த இடத்துக்கு என்ன செய்கிற ஃபயர்வால் டிவைஸ் ஒன்றை கனெக்ட் பண்ணி கொள்ளணும். ரைட், ஃபயர்வால் டிவைஸ் ஒன்றை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணால் இவர் ஹேக் பண்ணாமல் இவர் என்ன செய்யும், ப்ரொடெக்ட் பண்ணும். ஹேக் பண்ணாமல் இவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இப்படி எங்களுக்கு யூஸ் பண்ணால் மேலும். அண்டர்ஸ்டாண்ட்? கட்டாயமாக வந்து இன்டர்நெட்டு இக்கானமெண்ட் சொல்லி இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரியே இக்கானமெண்ட் இல்லை. இப்படி ரெண்டு நெட்வொர்க்லேருந்து எங்களுக்கு இவருக்கும் டவுட், இங்கே கூடிய ஒருத்தன் கனெக்ட் பண்ணுவான்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க, இவங்களும் ஒரு ஃபயர்வாலை போட்டுக்கொள்வாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா அவங்களுக்கும் போட்டுக்கொள்ளலாம். அப்போ இங்கே இருக்கிற ஆளுக்கு இங்கே இருந்து ஹேக் பண்ணோம் மேலே, இங்கே இருக்கிற ஆளுக்கு இங்கே இருந்து ஹேக் பண்ணோம் மேலே. ரைட், இந்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம் மேல். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட், ஓகே. ஃபயர்வால் இஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் to control the data and instructions transmission between internet and computer network are built into the system. Now, firewall operate as a security barrier between internet and network. Firewalls exist in both forms as software and hardware. Right? Firewall வந்து software firewall மீக்கிற software firewall போடணும்னு சொன்னா நாங்கள் என்ன செய்யணும், software firewall போடணுமா இருந்துன்னு சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு
இந்த இடத்துல சாஃப்ட்வேர் ஃபேர்வால் வந்து இந்த இடத்துல என்ன செய்யற இவர் இன்னைக்கு ஃபேர்வால் போட்டில்லைன்னா இந்த கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர் ஃபேர்வால் அது வந்து அவ்வளோ நல்லமில்லைன்னா செக்யூரிட்டி போதாது. ஹார்ட்வேர் ஃபேர்வால் தான் வந்து பவர்ஃபுல் ரைட், எக்ஸ்பென்சிவும் தான், பவர்ஃபுல்லும் தான். சாஃப்ட்வேர் எங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபேர்வால் சாஃப்ட்வேர் சீக்கிரம் கம்ப்யூட்டருக்கு வந்து வி கேன் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் ஃபேர்வால். எல்லாரோட கம்ப்யூட்டர்லையும் சாஃப்ட்வேர் ஃபயர்வால் இன்ஸ்டால் ஆகித்தான் இருக்கிற. விண்டோஸ் ஃபயர்வால்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொண்டு தான் இருக்கிற. ஆனால் அது வந்து பவர் போதா. எங்கள் எல்லாரோட கம்ப்யூட்டர்லேயும் மிக்கிறோம், உங்களோட கம்ப்யூட்டர்லேயும் மிக்கிறேன், எந்த கம்ப்யூட்டர்லேயும் சாஃப்ட்வேர் ஃபயர்வால் ஈக்கிற. அதை விட செக்யூரிட்டி வேணும்னு சொன்னால் சாஃப்ட்வேர் ஃபயர்வால் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்கிட்ட இருந்து நாங்கள் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்து வாங்க இன்ஸ்டால் பண்ணால் விட கொஞ்சம் கூட பவர்ஃபுல் ஈக்கிற. அதை விட ஹை செக்யூரிட்டி வேணும்னு சொன்னால் வி ஹாவ் டு பை அ hardware firewall device. Understand? Okay. Right. அடுத்த கிளையண்ட் அண்ட் சேவக் நெட்ஒர்க்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிற. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ பிள்ளைகள் நான் ஐ எம் கோயிங் டு ஃபில்டர் யுவர் டீட்டெயில் இன் மை வாட்ஸ்அப் குரூப். வாட்ஸ்அப் குரூப்பில் நான் 2-3 விஷயம் செய்ய போகிறேன். ஒன்று, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ண போகிறேன். தமிழ் மீடியத்தை செப்பரேட் பண்ண போகிற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், கொஞ்சம் விட்டுட்டு கிளாஸ் வர பிள்ளைகள் இருக்குது. ரைட், ஐ எம் கோயிங் டு ரிமூவ். நான் உங்களோட எல்லாம் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். நான் தொடர்ந்து வராத பிள்ளைகள் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அடுத்து வந்து ஒழுங்காக பே பண்ணாத பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரைட், நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஃபில்டர் பண்ணி என்றால் அடுத்து வந்து அவங்களோட செகண்ட் டைம் எக்ஸாம் இருக்கிற குரூப்பில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற, கிளாஸுக்கு ஜாயின் ஆகல, சில நேரத்துக்கு ஜாயின் ஆகிற, லெஃப்ட் ஆகுற, அந்த மாதிரி கேஸ் இருக்கிற அவங்கள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி சரியான செட் ஒன்று நான் எடுக்க போகிறேன். ஒழுங்கான செட் ஒன்று எடுக்க போகிறேன். நான் இந்த மந்த்துக்கு பே பண்ணாத நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குதுன்னா, ஸோ ப்ளீஸ் பே பண்ணுங்கள். பே பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில் அனுப்ப வேணும். உங்களோட பெயர், மீடியம், அடுத்தது எந்த மந்த்துக்கு மந்த், ரைட், எந்த மந்த்துக்குன்னு சொல்லி அந்த டீட்டெயிலோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிபாசிட் ஸ்லிப்பை. அப்போ பே பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், ஒழுங்காக கிளாஸுக்கு வரலாத ஸ்டூடெண்ட்ஸ், விட்டு விட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒழுங்கில்லாத ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஐ எம் கோயிங் டு ரிமூவ். அட் த சேம் டைம் ஐ எம் கோயிங் டு செப்பரேட் 2 குரூப்ஸ். தமிழ் மீடியத்துக்கு ஒரு குரூப்பும் இங்கிலீஷ் மீடியம் ஒரு குரூப்பும் நான் உடைக்க போகிறேன். ரைட், அடுத்த பிள்ளை உங்களோட நான் ஒரு போஸ்டர் ஒன்று அனுப்புகிறேன். நாங்கள் அடுத்தது உங்களோட தேர்ட் யூனிட் இப்போ முடிய போகுது. நான் கொஞ்சம் தான் இருக்கிறேன். ஐ ஹோப் நம்ம ஒரு கிளாஸில் ரெண்டு கிளாஸில் எங்களுக்கு முடிக்கலும். ரைட், அப்போ நாங்கள் இந்த மந்தோட எங்களுக்கு அடுத்து வந்து எங்களோட சாப்டர் 4 நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணும். ரைட், இன்னும் சின்ன ஒரு பார்ட் தான் இருக்கிறேன். ரைட், யூனிட் 3 யூனிட் 4 வந்து செகண்ட் டைமுக்குரிய பார்ட். அப்போ செகண்ட் டைமுக்கு நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். நேரத்தோடு முடிச்சுட்டு மாடல் பேப்பர் எல்லாம் செஞ்சு தரணும். உங்களுக்கு கட்டாயம் என்ற செகண்ட் டைமுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வரப்போகிற. ஸோ வி ஹாவ் டு ஒர்க் ஸோ தட் நீங்கள் ப்ராப்பர்லி கொஞ்சம் இருக்க வேணும். ரைட், அப்போ தான் எங்களுக்கு தொடர்ந்து இந்த கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகிற. ஸோ தட் நான் என்ன செய்ய போகிறேன், என்னோட குரூப்பை ஃபில்டர் பண்ண போகிறேன். அதே நேரம் நான் போஸ்டர் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுகள், கொஞ்சம் தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து கொஞ்சம் மெசேஜை கொடுங்க. இப்படி கிளாஸ் சம்மந்தமாக ஜாயின் பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்குது பிள்ளைகள். 98 எடுத்திருக்குது, 96 எடுத்திருக்குது. நான் எனக்கு அனுப்பின நல்ல பெஸ்ட் மார்க்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணினேன். ரைட், சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ரிஷியேட்டும் பண்ணிருந்தது. அது வந்து நல்ல பழக்கம். ரைட், நல்ல பழக்கம். என்னது, நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்கள வி ஹாவ் டு அப்ரிஷியேட் பண்ணணும். நான் உங்களுக்கு செகண்ட் டைமில் வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று தரேன். செகண்ட் டைம் எக்ஸாமுக்கு நான் உங்களுக்கு சேலஞ்ச் ஒன்று தரேன். செகண்ட் டைம் எக்ஸாமுக்கு இல்லை நீங்கள் 90 அப் பண்ணி எடுக்கிற பிள்ளைகளுக்கு 1 மந்த் ஃப்ரீ. 1 மந்த் ஃப்ரீ. ரைட், இப்போதே அந்த சேலஞ்சு சொல்கிறேன். நீங்கள் செகண்ட் டேர்ம் எக்ஸாமில் 90க்கு மேலே எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், 90க்கு மேலே எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1 மந்த் கிளாஸ் ஃபீஸை நான் ஃப்ரீயாக்கி தரேன். ரைட், தட் இஸ் மை சேலஞ்ச். ரைட், அப்போ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமில் நிறைய பேர் எடுத்திருக்குது. நான் ஃபஸ்ட் டைமில் சேலஞ்சை தரல, செகண்ட் டைமில் அந்த சேலஞ்ச் இருக்குது. ஸோ ஒர்க் ப்ராப்பர்லி. ரைட், உங்களுக்கு 1 மந்த்துடைய ஃபீ வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தர போகிறேன் ஆஸ் அ கிஃப்ட். ரைட், அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன சரி, உங்களுக்கு டவுட்ஸ், பிரச்சனைகள் இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? எனி இஷ்யூஸ், எனி டவுட்ஸ்? பிகாஸ் ஐ வாண்ட் டு வைண்ட் அப் த கிளாஸ். Is that okay? Right. We'll meet on next day.